ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாபி. சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முந்தா நேத்து தான் நம்ம 38 மாவட்டங்கள்ல இருந்து 6 மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த டெப்டி அசிஸ்டண்டா இருக்கும் கவுன்சிலா இருக்கட்டும், இல்லைன்னா அசிஸ்டன்ட் கவுன்சிலா இருக்கட்டும், இல்லைன்னா டைபிஸ்டிங் போஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் போஸ்டிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஆபீஸ் பியூனா இருக்கட்டும், இல்லைன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாயா இருக்கட்டும், இந்த மாதிரி காலி பணியிடங்கள் 6 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிதான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் கேட்டது. கிட்டத்தட்ட 22க்கும் மேற்பட்ட கமெண்ட் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் ரிசீவ் இருந்துச்சு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாவே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒவ்வொரு மாவட்ட நோட்டிபிகேஷனும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போறது முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் ஒரு மாவட்டத்திற்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பணிகளிலும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு மாவட்டங்களுக்கும் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது, இப்படி ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு லென்த் வீடியோ தான் இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம் 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அதனால பாத்தீங்கன்னா மினிமம் 13ல இருந்து 15 நிமிஷம் டைமிங் லென்த் இருக்கும். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ கட் பண்ணாம உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் முடியிற வரைக்கும் நீங்க பார்த்தாலே போதும். உங்களுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தோட நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த 38 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அதுல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம வெளியே பண்ணுமா ஒன் பை ஒன்னா ஒரு நோட்டிபிகேஷனா ஒரு மாவட்டத்துக்கு அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பாக்குறீங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் இருந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், மாதம் 50,000 ரூபாய் சம்பளம். இதுக்கான குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா லா முடிச்சுக்கணும், 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஐடி நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 5 காலி பணியிடங்கள், மாதம் 30,000 சம்பளம், லா முடிச்சிருக்கணும், சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், சோ ஐடி நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு காலி பணியிடங்கள், மாதம் 20,000 சம்பளம், 18 முதல் 32 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி லெவல்ல உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆபீஸ் பியூனுக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க, மாதம் 14,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க, 18 முதல் 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயில், 10th பாஸ் அல்லது ஃபெயில் இருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். சோ செலக்ஷன் ப்ரொசீஜர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே காமன் தான். இன்டர்வியூவின் அடிப்படையில் தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, கிருஷ்ணகிரி. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 11/9/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சோ காமனா பாத்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் கொடுத்துருங்க. சோ நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க டிக் பண்ணிடுங்க. உங்களோட நேம், ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா, சோ கவுன்சில என்ரோல் பண்ணிருக்கக்கூடிய அதோட நம்பரு, டேட் ஆஃப் என்ரோல் நம்பரு, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அதர் குவாலிபிகேஷன் ஏதாச்சும் இருக்குதா, அதே மாதிரி ஐடி நாலேஜ் ஏதாவது இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, சோ இந்த அதே மாதிரி நீங்க என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா இல்லையா, நேஷனாலிட்டி, ரிலிஜன், உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா, பெர்மனன்ட் அட்ரஸா, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அதர் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே கொடுத்திருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். கிட்டத்தட்ட 9 காலி பணியிடங்கள். சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு காலி பணியிடங்கள், டெப்டி லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு காலி பணியிடங்கள்,
அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து 11/9/2024. அட்ரஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி எல்லாமே வந்து காமன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்திருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறீங்க. இதுல இருந்து டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 2 காலி பணியிடங்கள், ரிசப்ஷனிஸ்டுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டைபிஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டோட்டலா 10 காலி பணியிடங்கள் 2/9/2024 அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. இதுல டெப்டிக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 5 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. as usual நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்த்த மாதிரி இதுக்கும் வந்து அதுக்கான ஒவ்வொரு டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க, காமனா வந்து ஒண்ணுதான். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாவே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க நீலகிரி மாவட்டத்துக்கு. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய பிடிஎஃப் ஃபார்மட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாவட்ட பிடிஎஃப்பும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ண போறோம். நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது முதல் நோட்டிபிகேஷன், இது இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டெபுட்டி சீஃப் லீகலுக்கும் அசிஸ்டன்ட் லீகலுக்கும் கொடுத்திருக்காங்க. இது ஆபீஸ் பியூனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அலுவலக உதவியாளர் குமாஸ்தாக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலம் லொகேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 1 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் 2/9/2024 வந்து உங்களுக்கு வந்து கடைசி தேதியை வந்து கொடுத்திருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் as usual நார்மல் தான், எல்லாத்துக்குமே காமன் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் 4/9/2024 வந்து கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டோட்டல் வந்து 7 காலி பணியிடங்கள் திருவண்ணாமலைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 18/9/2024 வந்து கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டெபுட்டி சீஃப் லீகலுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்டுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்கள், ரிசப்ஷனிஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டைபிஸ்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 10/9/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ காமன் டீடைல்ஸா எல்லாமே வந்து நம்ம பார்த்ததுதான். அதுக்கடுத்தது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் பியூனுக்கு மட்டும்தான் வந்து 2 காலி பணியிடங்கள், 14,000 சம்பளம், 10th இல்லைன்னா 8th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க வந்து எலிஜிபிள். as usual நார்மல் தான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து தகுதியின் அடிப்படையில வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 13/9/2024 வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதியா வந்து சொல்லியிருக்காங்க. டெபுட்டி சீஃப் லீகலுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6/9/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சொல்லணும். டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டோட்டலா வந்து 7 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. as usual வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க. பட் என்ன ஒண்ணுன்னா இதுக்கான அதாவது அட்ரஸ் மட்டும்தான் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க.
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள், டோட்டலா வந்து 8 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 17/9/2024 உங்களுக்கு வந்து கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல சிவகங்கையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தனியா வந்து ஒரு 8 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து 3 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் 1 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும் 13/9/2024 தான் வந்து கடைசி தேதியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் முதற்கொண்டு இதுலயே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், இதுக்குள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் இதுக்கெல்லாம் வந்து காமனா வந்து கொடுத்திருக்காங்க. 11/9/2024 தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி தேதியா வந்து கொடுத்திருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 1 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்களும், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா காமன் தகுதியின் அடிப்படையில கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கான இது அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே கொடுத்திருக்காங்க. 11/9/2024 தான் வந்து போய் சேர வேண்டிய கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டெபுட்டி போஸ்டிங் வந்து 2 காலி பணியிடங்கள், அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 4 காலி பணியிடங்கள், ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 3 காலி பணியிடங்கள், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள், டோட்டலா வந்து 11 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 10/9/2024 தான் உங்களுக்கு வந்து கடைசி தேதியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருந்து தனியா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 1 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 6/9/2024 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுதி கொடுத்திருக்காங்க, அட்ரஸ் தனியா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து தனியா கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகலுக்கும் ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து தனியா கொடுத்திருக்காங்க. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு வந்து 4 காலி பணியிடங்களும் 11/9/2024 தான் வந்து கடைசி தேதியா வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 1 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா 11/9/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெப்டி அண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்களும், ஆபீஸ் பியூனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்களும், லாஸ்ட் சப்மிஷன் டேட் வந்து பாத்தீங்கன்னா 11/9 கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி லீகல் டிஃபென்ஸ் டெப்டி லீகலும் அண்ட் அசிஸ்டன்ட் லீகலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2/5 டோட்டலா வந்து 7 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து சொன்ன மாதிரியே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க மென்ஷன் பண்ண மாதிரியே உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கும் வந்து தனித்தனியாவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 38 மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கட்டும், அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.